வந்த நேரம் உங்கள் அக்கா கறி வந்தானா நான் என்ன செய்ய முடியும்? இப்போ உடனே எல்லாம் கிளம்பி வர முடியாது. யாட்டி என்னம்மா? யார்டி உன்னை அத்தனை கறியை வந்திருக்கானா? ஆமாம்மா, அவள் வந்திருக்கானா, அதனால உடனே இப்போ இன்னே கிளம்பி வர சொல்லியாரு. நீ போவாத, எனக்கு உடம்புக்கு கெரியா இல்லை, நான் ஞாயிற்றுக்கிழமை தான் வருவேன், அப்போ வந்து நீ கூட்டு போங்கன்னு சொல்லு. எம்மா இந்த ஆளு கேட்க மாட்டாரே, நீ சொல்லுடி, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரி. ஹலோ, இங்கே இருங்க. எனக்கு மேலுக்கு கெரியா இல்லை, நானே ஞாயிற்றுக்கிழமை தான் ஊருக்கு வரலாம்னு இருக்கேன். இன்னைக்கும் கூட நான் வரமாட்டேன். சாயங்காலம் நீங்கள் கூப்பிடலாம் வரண்டா. ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அண்ணனே கொண்டு வந்து என்னைய வீட்டில் விட்டுக்கிடுவான். போன வைங்க, வா வான்னுக்கிட்டு. பாத்தியம்மா அவளுக்கு சேட்டைய. இப்போ எதுக்கிட்டி வந்திருக்கலாம்? நான் இங்கே கிளம்பி வந்திருக்கோம்ல, நான் இங்கே நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு அவன் அவா கறி அவள் அங்கேருந்து வர சொல்லியிருக்கா. உடனே இருந்தாலும் எங்கள் அக்கா 2 பேரும் வந்திருக்காவோ, நீ வீட்டை பக்கம் வான்னு சொல்லி குதிக்காரு. வேற சுவாலி இல்லை. வந்து நீ ஒரு 2 நாள் கூட தங்கல, அதுக்குள்ள அங்கேருந்து வர சொல்லிட்டாலோ. ஒன்றுக்கு 2 பேர் வந்திருக்காள்வா, பொங்கியாக்கி தருவாள்வா, தின்னுட்டு கிடக்க சொல்லுவோம் மாமியால. நீ எல்லாம் ஒன்றும் போண்டாம். அவளை ஊருக்கு போயிட்டாலோன்னு தெரிஞ்சப்பறம் நீ போனா போதும். எள்ளு புண்ணாக்கு. எள்ளு புண்ணாக்கா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுவே. ஏமா அந்த தாத்தாவுக்கு விடுமா, எள்ளு புண்ணாக்கு வாங்கி சாப்பிடுவோம். ஏட்டி சூடுல? என்ன சூடு? குளிர்ந்த காத்தான அடிக்கி, வாங்கிதா. இரு கூப்பிடியே. ஏன் அண்ணாச்சி? எள்ளு புண்ணாக்கா அண்ணாச்சி என்னமா இங்க கொண்டாங்க. நான் வாரேன். எம்பிட்டுமா வேணும்? விலை எம்பிட்டு? 150 ரூபாமா. 1/4 கிலோ வாங்கினா 120 ரூபாய்க்கு தாரேன். என்ன அண்ணாச்சி இம்பிட்டு விலை சொல்றியா? கொஞ்சம் குறைச்சு போடுங்க. இல்லம்மா, இதுக்கும் கீழே குறைச்சா எனக்கு கட்டுப்படி ஆகாது. 120 ரூபாய்க்கு 1 ரூபா குறைக்க முடியாது. எம்மா வங்கிதாம்மா. சரி தாங்க, ஒரு 100 போல. எம்மா ஒரு 1/4 கிலோ போல வாங்குமா. ஏட்டி அம்பிட்டுக்கானே தின்ன உடம்புக்கு நல்லது கிடையாட்டி. 100 எண்ணெய் மட்டும் வாங்கி தின்னு, எனக்கெல்லாம் வேண்டாம். எம்மா 100 எனக்கு காணாதுமா. ஒரு 150 200 வாங்கித்தா. என்ன நீ போ, சொன்னா கேட்கவும் மாட்டேன். ஏன் அண்ணாச்சி? என்னம்மா? ஒரு 1/4 கிலோவாவே போடுங்க. சரிம்மா. எம்மா சரிதானா? 1/4 கிலோ போட்டாச்சு. சரி. எவ்வளோ ஆச்சு? அதான் சொன்னோம்லாமா, 120 ரூபா. கொஞ்சம் குறைங்களே, 100 ரூபா போடுங்களே. சரியா வராதுமா? சரி தாரேன். மீனா அலமாரியில ரூபா இருக்கு, எடுத்துட்டு வாட்டி. சரிம்மா. கூட ஒரு துண்டு போடுங்களே, நிறுத்த நெருப்புலயே நிக்கிய. என்னம்மா செய்ய, வியாபாரம் அப்படி இருக்கு. இந்தாங்க தத்தா ரூபா. வாரம்மா. எள்ளு புண்ணாக்கே. இந்தாம்மா, நீ முதல்ல சாப்பிடு. எனக்கு வேண்டாம் மக்களே, நீ தானே அசாசியா வாங்கினா, நீ சாப்பிடு. சாப்பிட. ஏமாட்டி இப்படி வாய்க்குள்ள துணிச்சா? உனக்கு கொடுக்காம தின்னா எனக்கு வயிறு வலிக்கும்லாம. ஆமா, நான் உன்னைய பார்த்து கண்ணு போட போறேன். கண்ணை பொடுதியோ காதை பொடுதியோ எது வாங்கினாலும் பக்கத்துல இருக்கவளுக்கு கொஞ்சோண்டு கொடுத்துட்டு தான் சாப்பிடணும். இல்லைன்னா வயிற்றுக்கு பிடிக்காது. இது நீ எனக்கு சொல்லி தந்த பாடம் தானே, அதுக்காண்டி அதை என்கிட்டயே செய்வியாட்டி. இப்போதைக்கு யாரும் இல்லைல்லம்மா, நீ ஒருத்தி தானே இருக்கா, உனக்கு கொடுத்துட்டு சாப்பிடுவேன்னு கொடுத்தேன். இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துருந்தானா எவனும் வந்துருவா. போ, கொண்டுட்டு போய் உள்ள வச்சு தின்னு. எவளாவது பார்த்து கண்ணு போட்டுறாமே. இப்போ யாருமா இங்கிட்டு வரப்போறா? காத்தாட இப்படி உட்காந்து திங்கிறது என்ன அழகா இருக்கும் தெரியுமா? எதுனாலும் காத்தோட காத்தா உட்காந்து சாப்பிட்டு பாரு, அந்த ருசியே தனிதான். எட்டையோ யாத்தே சொல்லி வாய முடல வந்துட்டால. எட்டி சின்ன பொண்ணு சவுண்டு கணக்கா இருக்கு. உனக்கு மேல அவ புண்ணாக்க பைத்தியம். பார்த்தான்னு வையன், உனக்கு ஒரு சொட்டு இல்லாம தின்னுட்டு போயிருவா. ஒழுங்கு மறுவாதையா சட்டியை தூக்கிட்டு பெட்ரூம்குள்ள போய் கதை அடைச்சிட்டு திங்க பாரு. சரிம்மா. யாரு கேட்டாலும் நான் வீட்டுல இல்லைன்னு சொல்லிருந்தேன். இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? தூங்கிக்கிட்டு இருக்கா, வச்சுக்கிட்டு இருக்கா, என்ன சொல்லுதேன். நீ வெளியில வராத, சத்தமும் கொடுக்காத, சரியா? சரி. காத்தாட திங்கலான்னு பார்த்தேன். கதவை பூட்டி கட்டி. என்ன சித்தி? வாங்கம்மா வாங்க. என்ன ஊரெல்லாம் சொல்லியாச்சா? ஆமா சித்தி, எல்லாருமே சொல்லிட்டு வந்தாச்சு. இப்போ உங்க வீட்டுக்கு சொல்லணும்னு வந்திருக்கோம். இங்கே எல்லாம் சொல்லணும்னு என்ன கணக்கா? ஒரே குடும்பத்துக்குள்ளேயேவா விசேஷத்துக்கு சொல்லிக்கிடுவோவோ? இருந்தாலும் ஒரு சாயங்காலத்துக்கு சொல்லுவோமேனு வந்தேன் சித்தி. வந்துருங்க. இன்னைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு உங்க பேரனுக்கு நிச்சயதார்த்தம். 6 மணிக்கெல்லாம் கோயிலுக்கிட்ட இருந்து வேணும் கிளம்புது. குடும்பத்தோட வந்துருங்க. மீனாவையும் கூப்பிட்டு வந்துருங்க. என்ன சித்தி? சரி மேல கண்டிப்பா வந்துருதோம். மீனா வெங்க கூப்பிடுங்களேன், ஒரு வார்த்தை அவட்டையும் சொல்லிக்கிடுதேன். அவ தூங்கிட்டு இருக்காம. எத்தே மத்தியானம் சாப்பிட்டு தூங்கினவா அடுத்து எந்திக்கே இல்லையோ? ஆமா, நீ எந்திக்கல. தர லட்சுமி, ஒரு ஆள் விடாம எல்லாருக்கும் சொல்லிட்டியா? சொல்லியாச்சு சித்தி. இனி சரசக்கா வீட்டுக்கும் சாந்தி வீட்டுக்கு மட்டும் பாக்கி. சரி வாங்கலாம், வீட்டுக்குள்ள ஒரு காப்பி போட்டு குடிச்சிட்டு போவோம். வேண்டா சித்தி, போற வீடுகள்லாம் காப்பி டீன்னு தந்தாவோ, ஆளுக்கு ஒரு மடை குடிச்சாச்சு. இனி போய் தாம்பாளம்னா ரெடி பண்ணணும். மணி 4 மணி ஆயிட்டு பத்தியலா. இனி ஒரு 2 பேர் வீட்டுக்கு சொல்லிட்டு வீட்டுக்கு போவே 4:30 ஆயிரும். 1.5 மணி நேரத்துல தாம்பாளத்தெல்லாம் ரெடி பண்ணி வண்டியில ஏத்தணும். எல்லாரும் கிளப்பி வண்டியில ஏற சொல்லணும். அங்கிட்டு இங்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா சரி வராது. நான் போயிட்டு வரேன் சித்தி, நல்லபடியா வந்துருங்க. சரி மேல வந்துருதோம். போயிட்டு வரேன்னா? பார்த்து போயிட்டு வா. சின்ன பொண்ணு சீக்கிரமே கிளம்பி வந்துரு என்ன? சரிக்கா வந்துருதேன். சரி வாரம். என்ன எள்ளு புண்ணாக்கு வாசனை வருது? ஏன் படுபாவி, வாசனை வச்சே கண்டுபிடிக்கல. இங்கனையே எப்படி கண்டுபிடிச்சானா? என் மாவா உள்ள வச்சு தின்னுக்கிட்டு இருப்பா. பிறகு மவளை மட்டும் தனியா வாங்கி கொடுத்து கள்ளத்தனமா திங்க வைக்கியான்னு கேட்பால. முதல்ல இவளை இங்க இருந்து அனுப்பணும். என்ன செய்யன்னு தெரியலையே. எத்தே யோ பார்த்து நிக்க வேண்டியதானவளே. ஒருத்தி குனிஞ்சு முடங்கிட்டு இருக்கும்போது மண்டையை கொண்டு வந்து ஒட்டு கட்டிக்கிட்டு இருந்தா இப்படித்தான் ஆகும்.
எத்தே இதுக்கு அநேகமா நான் தான் கோவப்படணும், நீங்க படுத்திய. சரி போயிட்டு போங்க. ஊர் சொல்ல போனது ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் செத்த குறுக்க சாய்க்கேன். அத்தையே போறாளா, ஏதோ வாசனை வருதுன்னு புடிங்கிடக்கூடாது அவட்ட இருந்து. அவ பச்சி மருமோல. அத்தையோ கூப்பிட வச்சிய? ஆமா மருமோல. என்ன கிளவி இன்னைக்கு நம்மள ரொம்ப கொஞ்சுதா? மருமோல சொல்லுங்க அத்தையே சொல்லுங்கள். இந்த ஊர் சொல்லதுக்கெல்லாம் போயிருக்க, கடைசி வரைக்கும் எல்லா வீட்டுக்கும் சொல்லிட்டு மீயா கொண்டு அவ வீட்டுல வேலையில எதுவும் இருந்தா போய் பார்க்கலாம்ல. அவ ஒத்தையில என்ன செய்வா, கூட ஆள்வளே இருந்தாலும் உன்னைய மாதிரி எவ அங்க வேலை பார்த்துக்கிடுவா? என்னதே சொல்லிய? ஆமா மருமோல, உன்னைய மாதிரி பொறுப்பா ஒரு வேலையை எடுத்து செய்யறதுக்கு யாரால முடியும்? ஆளு மெருமா சொல்ல போயிட்டு அவளை அப்படியே அம்போன்னு விட்டா நல்லாவா இருக்கும்? போ, நீயும் போய் சாந்தி வீடு வரைக்கும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் லட்சுமி வீட்டுல போய் என்னென்ன செய்யணும்னு கூட மாட வேலை செய்ப்போ. என்னதே புதுசா சொல்லுதிய? நான் யார் வீட்லயும் போய் நின்னாலே உங்களுக்கு பிடிக்காத, வயிறு எரிவியல. இப்ப திடீர்னு பாசமலைய பொழியிய. அவ எல்லா நேரத்துலயும் ஒரே மாதிரியா இருப்பாவ சின்ன பொண்ணு. மனுஷர் மனசே அந்தந்த நேரத்துக்கு மாறுறது தானே. இன்னைக்கு அவ வீட்டுல நல்ல விஷயம் நடக்கதே நான் சொன்னதை வச்சு தானே. அப்ப நம்ம வீட்டு சார்பா நீ அங்க நிக்கணும்ல, அப்பதானே நம்ம குடும்பத்துக்கு பெருமை. போய் என்னென்ன வேலையில பார்க்கணுமோ பார்த்துட்டு கடைசி நேரத்துல அங்க வந்து சேலையை மட்டும் மாத்திட்டு வா. என்ன கிளவி ஒரு நாள் நம்ம கூட்டத்தோட சேர்ந்திருக்கதை விரும்பவே மாட்டாள. இப்ப என்ன திடீர்னு இப்படிலாம் பேசுதா? எலி எதுக்கு 8 முழம் வேட்டி கட்டுதுன்னு தெரியலையே. மருமோல போயிட்டு வா மருமோல. சரி தே போயிட்டு வரேன். என்ன கதை என்ன ஏதுன்னு ஒண்ணும் மட்டுப்பட மாட்டுக்க. சப்பா ஒரு வழியா போனா. பூனைய மாதிரி மோப்ப முடிச்சுக்கிட்டு அலையுதா எங்க எந்த வாசனை வருதுன்னு. மக்களே மொத்தத்தையும் தின்னு முடிச்சிட்டியா? ஆமாம்மா, என்ன ருசிங்க. எள்ளு புண்ணாக்குன்னா ஒரு டேஸ்ட் தான். நல்ல வேலை சீக்கிரம் தின்னா, இல்லைன்னா உங்க மைனிக்காரி வந்து பாதியை பிடிங்கிருப்பா. எங்கம்மா காங்கல? அவ இங்க வந்து என்னத்துக்கு என்ன ஊர் சொல்ல போறதுக்கு கூட மாட வேலையில பாருன்னு அனுப்பி விட்டேன். ஏ பேதிலிருவா போயும் இவ மாவாதிங்க எள்ளு புண்ணாக்க நான் புடுங்கி தின்னிருவோம்னா என்னைய பத்துதா இப்படி? அவ வார நேரம் பூரா என் கை வலிக்க வலிக்க பொங்கி போடுதானே. அதையெல்லாம் அந்த பிசாசு நக்கி திங்கத்தானே செய்து. இதை மட்டும் நான் என்ன புடுங்கிய தின்னு போறேன்? இவள் வேலை எத்தே என்ன நடக்குங்க? மர்மலா அது வந்து வாய முடுங்க. இந்த தின்னி மூட்டை எள்ளு புண்ணாக்கு வாங்கி திங்கிறதுக்காண்டியா என்னைய வீட்டை விட்டு துரத்துதியா? அது இல்ல மர்மோல, இந்த எள்ளு புண்ணாக்கு கரு வந்தாரா உனக்கும் சேர்த்து தான் வாங்கலாம்னு நான் நினைச்சேன். ஆனா அவட்ட ஒரு 50 காணு போலதான் இருந்ததா. அது ஒரு வாய்க்கு காணாதுல்ல. அதான் மீனாக்கு ரொம்ப பிடிக்குமேனு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கே. எல்லாரும் வந்துட்டியலா, உடனே தான் அவ அதை கொண்டுட்டு உள்ள போயிட்டா. இல்லன்னா அவன் கண்ணு முன்னதானே வச்சு திம்பா. நீ என்ன புடுங்கி எடுத்துட்டு போற? எல்லாரும் போன பிறகு நான் வீட்டுக்குள்ள போவேல, எதுக்கு என்னைய பத்தி விட்டிய? அதை புடுங்கி தின்றுவோம் தானே. சேச்சா அப்படி இல்ல மர்மோல, நெசமாவே லட்சுமி வீட்டுல வேலை கிடக்கும் பத்தியா, அதான் உன்னை அக்கறையோட போ சொன்னேன். தெரியுது, நல்லாவே உங்க அக்கறை தெரியுது. ஏத்த உங்க மவாக்காரி வார நேரம் பூரா தட்டு தட்டா பொங்கியாக்கி தட்டுதேன். அவ திங்க எள்ளு புண்ணாக்க நான் பாத்திர கூடாதுன்னு என்னை பத்துது என்ன? சை, இந்த அளவுக்கு கீழ்த்தரமா போவிய நான் நினைக்கவே இல்ல. என்ன சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் பேசியா? நான் உன்னை அப்படி நினைப்பனா? இடிக்காதீங்க. எம்மா விட்டா கடிச்சு போடுவா போலயே. எல்லாம் அந்த மீனா குண்டம்மாவால வந்தது. மைனியோ எங்க அம்மைய ரொம்ப தான் அதட்டுதிய. யாவ் எள்ளு புண்ணாக்க ஒளிச்சு வச்சு தின்னுட்டு என்ன எகுறத? நான் என் மாமியா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். நீ அமைதியா நின்று வேடிக்கை பாரு. உனக்கும் உன் மாமியாருக்கும் சண்டை வரையில நான் என்ன ஊட வந்தா பேசிக்கிட்டு இருக்கேன். மூடிட்டு நில்லு. எம்மா என்னடி என்னதுமா அவளை பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? இந்த வீட்டுல ஒரு புண்ணாக்க வாங்கிட்டீங்க கூட எனக்கு உரிமை இல்லையோ? ஏட்டி வாயை வச்சுக்கிட்டு சும்மா கடை. அவ வீடு வீடா போய் சொல்லிட்டு வந்துருவாட்டி. ஆத்தாலும் அவளுமா சேர்ந்து வாங்கி தின்னாலுவோ எனக்கு தெரியக்கூடாதுன்னு என் மாமியா என்னை பத்தி விட்டான்னு சொல்லிட்டு வருவாட்டி. நானே இதை எப்படி சரிகட்டேன்னு தெரியாம இருக்கேன். உங்க அண்ணன்கிட்ட சொன்னாலும் கோவப்படுவான். ஒரு சாப்பிடுற விஷயத்துல கூட என் பொண்டாட்டிட்டு எப்படி நடந்திருக்கியான்னு என்னை கேளாத கல்வி கேட்பான். பேதிலிருவா போய் ஒளிஞ்சிருப்பான்னு பார்த்தா அங்க நின்று ஒட்டுக்கட்டில வந்து சண்டை போடுதா. மருமோல நீ ஒன்றும் வருத்தப்படாத. அடுத்த தடவை மட்டும் அவர் நிறைய கொண்டு வரட்டும். உனக்கு 1/2 கிலோ வாங்கி தரேன்னா? எம்மா எனக்கு மட்டும் 1/4 கிலோ, அவளுக்கு 1/2 கிலோவா? அப்போ 1/4 கிலோ எள்ளு புண்ணாக்க நீ ஒத்தாளா தின்றுக்கன? சின்ன பொண்ணு அவ ஒரு கிறுக்கி. அவளுக்கு என்ன தெரியும்? கணக்கு அளவே தெரியாது அவளுக்கு. 50 தான் அந்த கிழவரே வச்சிருந்தாரு. பேரை எங்க கூடி 1/4 கிலோ வாங்கியிருக்க முடியும்? நான் தான் சொல்றோம்ல, நாளைக்கு வரையில 1/2 கிலோ வாங்கி தரேன். இதை போய் யாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காது என்னம்மா? ட்ரை பண்ணுதேன். சரி நீ போய் குறுக்க சாக்கன்னு சொன்னால போய் பாடுப்போ. ஒரு சாதாரண தின்பண்டம் அது கூட நமக்கு இல்லாம அமுக்கிட்டாள்வோ. பேர கேட்டதுல இருந்து நாக்கு நமங்க திங்கிறதுக்கு தாந்தி நிப்பி அதிலிருவா. எப்படி தின்னுட்டு எரும மாடு மாதிரி நிக்கா பேரு. இவ்வளவு கூட இருக்கிறதுக்கு நான் லட்சுமி அக்கா வீட்டுக்கே போயிடலாம். மர்மோலா எங்க போற? நான் லட்சுமி அக்கா வீட்டுக்கு போறேன். என்ன இப்போ? ஒன்னும் இல்ல மர்மோலா, போயிட்டு வா. எப்பா எப்பா என்ன மக்களே? எப்பா அம்மா எங்கப்பா? ஆளே காணும். எப்பா என்ன இப்போ வந்துருவா மக்களே? அப்பா சித்த தூங்க விடுங்க, அசதியா இருக்கு. என்னடி அம்மா எங்க போனானே தெரியல. ஒருவேளை நம்மகிட்ட சொல்லாம தெங்காசிக்கு திருநெல்வேலிக்கு எங்கேயும் போயிருப்பாளோ? அப்படி போறதா இருந்தா தான் காலையில் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போதே நம்மகிட்ட சொல்லியிருப்பாளே. சே அம்மா வீட்டில் இல்லாம வீடா இல்லை. ஆமா பத்தியா சரியா இருக்கு. மக்களே பள்ளியிடம் மீட்டு வந்துட்டீங்களா? எங்கம்மா போனா சொல்லாம கொள்ளாம?
இன்னைக்கு காலையிலேயே உங்ககிட்ட சொல்ல நினைச்ச மக்களே ஞாபகமே இல்ல. நம்ம கிருஷ்ணா அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம்லாம் இன்னைக்கு சாயங்காலம், அதான் ஊர் சொல்ல போயிட்டாராம். அப்படியாத்தே? ஆமா மக்களே, அண்ணனுக்கு 7 மணிக்கு நிச்சயதார்த்தம். எல்லாரும் 6 மணிக்கெல்லாம் கிளம்பி வந்துருங்க என்னம்மா? சரி சரி சரசக்கா, குடும்பத்தோட எல்லாரும் வந்துருங்க என்ன? சரி லட்சுமி வாரம். அண்ணன்ட்ட சொல்லணுமே, தூங்கிட்டு இருக்காவளோ? எழுப்புதீலக்கா, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். இத்தே அப்பாலாம் எழுப்ப வேண்டாம் தே, நாங்க அம்மா எங்கன்னு கேட்கறதுக்கு எழுப்பணுமா, அதுக்கே நான் அசதியா இருக்க மக்களே, என்னை எழுப்பாதன்னு சொல்லிட்டாவ. ஐயா அப்படியா? சரி அப்ப தூங்கட்டும். சரிக்கா நான் போயிட்டு வரேன். கிளம்பி வாங்க, நீங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துருங்க என்னக்கா. 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருங்க, ஏன்னா தாம்பழம்லாம் எடுத்து வைக்கணும்ல. சரி லட்சுமி, என் வீட்டுல இருந்து நான் ஒரு 2 தாம்பழம் கொண்டாரேன். என் வீட்டுல ஒரு 3 தாம்பழம் இருக்குக்கா, போதும்ல? ஒரு 7ஆவது வச்சாதானே நல்லா இருக்கும், கூட 2 யார்ட்டையா கேட்போம். சாந்தி உன் வீட்டுல இருக்காமோ? இருக்குக்கா, கொண்டாரேன். சரிதானே, தாம்பழம் எல்லாம் ரெடியா இருக்கும். பூ, மாலை, தேங்காய், வெத்தலை, பாக்கு, பழம் எல்லாத்தையும் கிருஷ்ணா வாங்கிட்டு வர சொல்லிடு சரியா? சரிக்கா. சரசக்கா, உள்ள வா சின்ன பொண்ணே. நினைச்சேன் யாரு இன்னும் சரசக்கா விட்டே தாண்டி இருக்க மாட்டேன்னு. நான் நினைச்ச போல இங்கே தான் நிக்கிய. இப்போ போக வேண்டியதான் சின்ன பொண்ணு. ஆமா, நீ என்ன போனவா அதே வேகத்துல வந்துட்ட? முன்வாசலோடி போயிட்டு பெராசலோடி ஓடியாண்டியோ? நான் ஏன் 4 மணி பேரவாசலோடி வரப்போறேன்? என் மாமியா முன்னாடியே தான் முன்வாசலோடியா தான் வந்தேன். சொல்ல போனா அதான் என்னையே போன பத்தி விட்டுச்சு. பத்தி விட்டவளா? ஆமாக்கா, நீங்க வந்த உடனே என்னெல்லாம் நடந்து தெரியுமா? அப்பா ஒரு எள்ளு புண்ணாக்குக்கா இம்பிட்டு வேலை பண்ண உன் மாமியா? ஆமாக்கா, கேட்கல உங்களுக்கே இப்படி சங்கடமா இருக்க, எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அவன் மவா திங்கதான் நான் என்ன புடுங்கியாக்கா தின்ட்ட போறேன். எனக்கு ரொம்ப கவலையா இருக்குக்கா. நாக்கு வேற நமங்கு. ஏமா இதுக்கு எதுக்கு நாக்கு நமக்கு உனக்கு? ஆமா, எள்ளு புண்ணாக்குன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு திங்கணும் போல இருக்கு. தலைவிதி, இப்போ உனக்கு எள்ளு புண்ணாக்கு திங்கதான் பெருசா போயிட்டு என்ன? உன் மாமியா சொன்னதுக்கு நீ வருத்தப்படல அப்போ? 2ம் தான்க்கா. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இதுவே எங்க அம்மையா இருந்தா எனக்கு தானக்கா வாங்கி கொடுத்துருப்பா. அம்மா இதுக்கா இப்படி தரேன் யோசிக்க? அடுத்த தடவை எள்ளு புண்ணாக்கு வந்தா நானே உனக்கு வாங்கிட்டு வந்து வீட்டுல தாரேன். இனி எப்பக்கா அவர் வருவாரு? எப்போ வாங்க? உன் மாமியாக்காரி உன்னை ஏசுனதை பத்தி உனக்கு கவலை இல்ல, அது திங்காம போயிட்டோம்னா உனக்கு வருத்தம். அப்போ உன் மாமியா உன்னைய பத்தி நினைச்சதுல தப்பே கிடையாது. விட்டா நீ உன் அத்தனை கூட சண்டை போட்டு பிடிங்கி தின்னான்னு தின்றுப்பா. லட்சுமி அக்கா, பார்த்து பேசுங்கக்கா. மவனுக்கு நிச்சயதார்த்தமா மூஞ்சி குவாண்டிட போகுது. எள்ளு புண்ணாக்கே ஐயா. எள்ளு புண்ணாக்குன்னு சத்தங்கக்கு. சின்ன பண்ணி, உன் மாமியார் தான் 50 தான் வச்சிருந்தாரு, அதுக்கு மேல இல்லன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னதுல? ஆமா, பிறகு எப்படி விக்காரு? இருக்க போய் தானே விக்காருன்னுக்கா. வாங்க போய் என்ன ஏதுன்னு கேட்போம். ஏக்கா, இவன் மாமியா இவளை ஏசுனதுல என்னக்கா தப்பு இருக்கு? மாமியா கறி இப்படி சொல்லிட்டாளன்னு வருத்தப்படாம எனக்கு புண்ணாக்கு தராம தின்னுட்டாளுன்னு வருத்தப்படுதா? அப்ப இவளை ஏசாம என்ன செய்ய? வீடு லட்சுமி சின்ன பிள்ளை தானே, அந்த புத்தியே காட்டுது. ஏம்மா எங்களுக்கு வாங்கிட்டம்மா. ஆமாம்மா எனக்கும் வேணும், ரொம்ப நாள் ஆகு. சரி வாங்க வாங்கி தரேன். தாத்தா, புண்ணாக்கு வச்சிருக்கீங்களா? இருக்குமா, இருக்க போய் தானே கூப்பிட்டு வந்தேன். பாத்தீங்களாக்கா, என் மாமியா இன்னைக்கு எப்படி ஏமாத்திருக்கான்னு பாருங்கக்கா. இந்த தாத்தா கிட்ட 50 தான் இருக்குன்னு சொன்னாரா, அவ 50 மட்டும் தான் வாங்கினோம்னு என்ன போய் சொல்லிட்டா பத்தியிலக்கா. இருக்க போய் தானக்கா விற்காவோ? ஆமா சின்ன பண்ணி, உன் மாமியா நிறைய வாங்கி அமுக்கிட்டு தான் உங்ககிட்ட பிராடல் வந்திருக்கா. சும்மா இடிச்சாண்டி, ஏற்கனவே அவ கோவமா பேசிக்கிட்டு இருக்கா. ஏக்கா, எந்த இடத்துல கோவப்படணுமோ அந்த இடத்துல கோவப்பட்டு தான் ஆகணும். இப்படி அந்த பிள்ளை ஏமாத்துவா? சின்ன பண்ணி, நான் சொல்லியும்னு கேளு. உன் மாமியா உனக்கு பண்ணது பச்சை துரோகம், அவமானம். அதுக்கு நீ பழி வாங்கியே ஆகணும். என்ன செய்யணும்னு சொல்லுங்கக்கா, செய்தேன். இப்ப இந்த தாத்தா கிட்ட உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வாங்கிக்கிட்டு நீ ரூபா கொடுக்காத, உன் மாமியார் கிட்ட போய் வாங்கிக்கிட சொல்லு. ஏன் சாந்தி, என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்க அவளுக்கு? ஏன்க்கா, எப்படி இவ்வளவு ஏமாத்தியா மாமி அப்படி போய் சொல்லலாம்? நான் சொல்லுதான் சரி. சின்ன பொண்ணு போ, வயசானவர் நிக்காரு பாரு, எவ்வளவு வேணுமோ வாங்கு. சரிக்கா. தாத்தா எம்பிட்டு? 150 ரூபாமா, 1/4 கிலோ வாங்கினா 120 ரூபா. அப்படியா? நமக்கு ஒரு 1/2 கிலோ தாங்க. எனக்கு ஒரு 1/4 கிலோ தாங்க என்னாச்சு? சரிம்மா, நான் தாரு. சின்ன பொண்ணு, என்னக்கா? இந்த 1/2 கிலோனா வெறும் 240 ரூபா தானே வரும். அது என்ன பெரிய அமௌண்ட்? உன் மாமியாருக்கு கெட்டுக்கட்டா இவ்வளவுதானே வச்சிருக்கா? உனி இந்த அளவுக்கு மன நோக அடிச்சதுக்கு அவ கூட கொஞ்சம் ரூபா செலவழிக்கண்டாமா? ஆமா பத்திலக்கா, ஆனா அதுக்கு மேல வாங்கினா எனக்கு திங்க முடியாதே. நீயே மட்டும் கவலைப்படுதா? உனக்கு பதிலாக நான் தின்னு காலி பண்ணுதேன். 1/2 கிலோ வாங்கி என் கையில கொடுத்துரு. உனக்காண்டி நான் இதை கூட செய்ய மாட்டேனா? அந்த தாத்தா கிட்ட 1/2 கிலோவா தனித்தனியா போடுங்கன்னு சொல்லு. சரிக்கா. இன்னும் உடனே வாங்கி தரமாட்டா? இவன் இப்படி கோவமா இருக்கல, நம்ம என்ன நாள் வெட்டிருந்து பிடிக்கலாம் போலயே. இன்னைக்கு சக்கு போடுதான். 1/4 கிலோவே 120 ரூபாங்காரு, 1/2 கிலோ 240 ரூபா. சும்மா அப்படியே அமுக்கிட்டு போயிடலாம். அவ எடுக்க முடிவு நமக்கு ஜாதகமா தான் இருக்கு. இப்படி தெரிஞ்சா இவளுக்கு இவன் மாமியாளுக்கு நிறைய இழுத்து விட்டுட்டே இருக்கலாம் போலயே. நமக்கு பிடிச்சதெல்லாம் அமுக்கிக்கிடலாம். சரி, இன்னும்லாம் காலை இருக்கு, பாத்துக்கிடுவோம். 1/4 கிலோ யாருக்குமா வாங்கிடுங்க? ஏன் நித்யா, சாமி கிட்ட ரூபா வச்சிருப்பே, அதை எடுத்துக்கிட்டு 2 பாத்திரம் எடுத்துட்டு வா சின்ன பொண்ணத்தைக்கு நமக்கும். அந்த போறேம்மா. இந்தாங்க தேய்து உங்களுக்கு வச்சுக்கோங்க. சரிம்மா. இந்தாங்க தாத்தா. சரிம்மா. முனிசு வா திம்போம். சரி நித்யா. தாத்தா 1/2 கிலோ தனித்தனியா போடுங்க என்ன? சரிம்மா. ஏன் சின்ன பொண்ணு 1 கிலோ வாங்கியா? 1/2 கிலோ போதாதா? குண்டச்சி குடுக்க போறால? இல்லக்கா, அது வந்து சின்ன பொண்ணு நான் சொல்லியே, அது எனக்கு சின்ன பொண்ணு வாங்கி தரணும்னு ஆசைப்படுதாக்கா, அதான் நானும் சரின்ட்டேன். இது அவ உனக்கு வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டாலோ? ஆமாக்கா. சின்ன பொண்ணு உண்மைதானே சொல்லு சின்ன பொண்ணு. ஆமாக்கா, நான் தான் சாந்தியக்காக்கு வாங்கி கொடுப்போமேன்னு நினைச்சேன்.
அப்படியே அப்ப அதுக்குண்டான ரூபா நீ கொடுத்துருவியோ? என்னக்கா பேசுதியா? அதுக்கு என் மாமியார் தானே கொடுக்கணும். என்ன சின்ன பொண்ணு பேசியா? நீ வாயில போடுறதுக்கு உன் மாமியா கொடுக்க வேண்டியதான். அவ திங்கிறதுக்கு உன் மாமியா கொடுக்கணும். ஊர்க்காரியர்களுக்கு வாங்கி கொடுக்கதான் என் வேலைன்னு கேட்க மாட்டாவளா? நடுவுல இவள் வேற. இவள் யார்கிட்டயும் வாங்கி திங்க மாட்டாளோ, நம்மளே வாங்க விட மாட்டாளோ. லட்சுமிக்கா ஏன் அப்படி பேசிய? அவளே வாங்கி தரேன்னு சொல்றா, நீங்க எப்படி ஊட பூந்து கெடுத்து விடுதிய? ஏ சாந்தி, இவ கையில இருந்து ரூபாயை கொடுத்து உனக்கு வாங்கி தரதா இருந்தா நாங்க 2 பேரும் கண்டுக்கிடவே மாட்டோம். ஆனா அவன் மாமியார் கிட்ட ரூபா வாங்க சொல்லும் போது நீ வாங்கினு தெரிஞ்சதுன்னா அவன் மாமியா கூட கொஞ்சம் கோப்படாத, அப்புறம் சண்டை போட்டு நாரிட்டு கிடப்பாவே. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அவன் மாமியார் இவளை என்ன பாடுபடுத்திருக்கு, எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கு, அதுக்கு தண்டனை வேண்டாமா? வாங்கட்டும், நீங்க சும்மா கிடைங்க. அவெல்லாம் வாங்கி தர. உங்களுக்கு என்ன காந்தது? எனக்கு யாராவது ஒண்ணு செஞ்சுட்டு உங்களுக்கு பொறுக்காதே. இம்மா நான் தலையிடவே இல்லம்மா, என்னன்னு போ. சின்ன பொண்ணு, நீ பண்ணது சரியில்லை, நான் அவளைதான் சொல்லுவேன். பாத்துக்கலாம்க்கா, அந்த கிழவி எனக்கு பண்ணது மட்டும் சரியா? கடவுளே, இவளை என்ன சொல்லிதான் புரிய வைக்கன்னு தெரியல. எம்மா நீ என்னமும் செய்யுமா, நல்லபடியா குடும்பத்தோட நிச்சயதார்த்தத்துக்கு வந்து சேருங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும் எனக்கு. சரிசக்கா, நான் வாரேன்க்கா, கொஞ்சம் முன்னேறலே வந்துருங்க. சரி லட்சுமி, வாரேன். ஏன் தான் அந்த குள்ளச்சி இப்படி இருக்காளம்மா? எனக்கு அவ வாங்கி தரலாம், அதுக்குள்ள இந்த வரத்தை வந்துட்டு போறா. இருக்கட்டும், உனக்கு மர்மம் வரட்டும், நான் யாருன்னு காட்டுவேன். தாத்தா, மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 1 கிலோ 480 ரூபா ஆச்சுமா. சரி தாத்தா, எங்க மாமியார் தெரியுங்களா, அவகிட்ட போய் ரூபா வாங்கிக்கோங்க. என்ன பஸ் ஸ்டாண்டுக்கு போற வழி தானே? சரிம்மா. சின்ன பண்ணி, எனக்குள்ளதான் என்கிட்ட தான் சின்ன பண்ணி, நான் வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறேன். எடுத்துக்கிடுங்க நல்லபடி. உங்க அப்பா கிட்ட பேசினா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும்னு சொன்னேன். பேசலான்னு வந்தா அவர் கண்டுக்கவே இல்லை, போயாச்சு. இப்போ யார்கிட்ட போய் பேசணும்னு இருக்க நீ? பேசாம நான் ஒரு ஐடியா சொல்லேன் கேளு. ஹாலில் தான் ஒரு ரிலேஷன்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க, எல்லாத்தையும் சொல்லு. நான் அந்த பையனை தான் லவ் பண்ணுறேன், இவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிடு. என்ன பேசுற தூள்? வந்தவங்க கிட்ட நான் அப்படியே சொல்ல முடியும்? ஓகே, அப்போ நீ சொல்ல வேண்டாம், நானே சொல்லிடுறேன். என் கூட மட்டும் நீ வா போதும். என்னால எங்க 2 பேரையும் பிரிக்க முடியாது, வேற யாரும் அவளை கல்யாணம் பண்ணிக்க நான் விட மாட்டேன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? யாத்தே 2 பேரும் என்னெல்லாம் பேசிட்டு இருக்காவே. இவ பேசுறது யாரும் கேட்டாலே கேவலமா போயிருமே. பத்தாக்குறைக்கு சொந்தக்கார விட்டெல்லாம் போய் பேச போறோம்ல அவன் சொல்லிட்டு நிக்கான். குடியே கெடுத்துருவா போலயே. போய் என்ன ஏதுன்னு பேசுவோம். இப்படியே விட்டா அவ்வளவுதான். யாரோ வராங்கடி. என்ன ரேகா? சித்தி, என்ன உன் கூட படிச்ச பையனை ஒத்தாசை அப்பா கிட்ட விட்டுட்டு வரேன்னு வந்தவா ஒரேடியா இங்கே நின்றுகிட்டு இருக்க? அது வந்து சித்தி, அவன் அப்பாவை பார்க்க வந்தம்மா, அப்பா வெளியில போயிட்டாங்க. அதான் அது வரைக்கும் அவன் யாரும் இல்லாம தனியா நிப்பான்ல, அத கூட பேசிட்டு நின்னேன். என்ன பேசிட்டு நின்ன? எப்படி குடும்பத்தை தலைகுனிய வைக்கலாம்னா? சித்தி வாய மூடு. ஒன்னும் தெரியாத பூனை மாதிரி இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய கேவலத்தை குடும்பத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துட்ட. உன் மேல நம்பிக்கை வச்சுதானே உங்க அம்மா உன்னைய காலேஜுக்கு அனுப்புனா. இப்ப இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? இப்படி குடும்ப மானத்தை வாங்குற அளவுக்கு துணிஞ்சிட்டியா நீ? ஹலோ, இங்க பாருங்க, அவ ஒன்னும் கேவலப்படுத்தன்னு நினைக்கல. சித்தல் கொஞ்சம் அமைதியா இரு. நான் ஏன்டி அமைதியா இருக்கணும்? இங்க பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நிக்க அளவுக்கு நாங்க எந்த தப்பும் பண்ணிடல. அப்படி குடும்பத்தையே கேவலப்படுத்தணும் அவன் நினைச்சிருந்தா அப்படின்னா நான் கூப்பிட்ட உடனே என் கூட வந்திருப்பா. நீங்க எல்லாரும் முக்கியம்னு நினைக்க போய் தான் அவ இவ்வளவு தூரம் யோசிக்கிறா. அவளை பத்தி நீங்க யாராவது யோசிச்சீங்களா? உங்க இஷ்டத்துக்கு ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் அவ பண்ணிக்கணுமா? அவனா ஆடா மாடா? சித்தல் அப்படி பேசாத. ஏன் நீ தான் பேச மாட்டேங்கிற? நானும் பேசாமலே நின்ன அப்படின்னா நெக்ஸ்ட் கல்யாணத்துல தான் மீட் பண்ணணும் நம்ம. இப்ப என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கப்பா நீ? இங்க பாருங்க, நாங்க 2 பேரும் சின்சியரா லவ் பண்றோம் 3 இயர்ஸா. எங்களால யாருக்காண்டியும் பிரிய முடியாது. அதை சொல்லி இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணணும் தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆனா அவ யார் மனசும் கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு பேசவே பயந்துட்டு இருக்கா. எனக்கு அந்த பயம்லாம் கிடையாது. சோ நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன். இனி முடிவு நீங்க தான் சொல்லணும். என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்கன்னா நான் இதுல ஒண்ணும் சொல்ல முடியாது. 2 பேரும் போய் அவளை பெத்த அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் பேசி முடிவெடுக்க பாருங்க. இப்ப இவ்வளவு தெளிவா பேசியப்பா, நிச்சயதார்த்த முடிவு பண்ணி 2 நாள் ஆகுது. எங்க போன? அன்னைக்கே வந்து சொல்லதுக்கு உனக்கு தைரியம் இல்ல, இன்னைக்கு மட்டும் வந்துட்டோ? புரியாம பேசாதீங்க, எனக்கு இந்த விஷயமே தெரியாது. எங்களோட பேட் டைம்னு சொல்றதா இல்ல உங்களோட பேட் டைம்னு சொல்றதா எனக்கு தெரியல. அந்த விஷயத்த என்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியாத அளவுக்கு ப்ராப்ளம் ஆயிருச்சு. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. எப்ப சொன்னா என்ன, அதை இப்ப சொல்லியாச்சுல. இப்பவே என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுங்க. நீ இப்பவே இவ்வளவு அதிகாரமா பேசிய, உன்னைய நம்பிலாம் பொண்ணு கட்டி கொடுக்க முடியுமா? நான் ஒண்ணு வந்த உடனே அதிகாரமா பேசலங்க. நீங்க தான் அனாவசியமா குடும்பத்தை கேவலப்படுத்திட்டோம் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. நாங்க அந்த தப்பு பண்ணவே இல்லைங்க பட்சத்துல நான் எப்படி வாய் மூடிட்டு நிக்க முடியும்? சித்தி, நாங்க பண்ணது தப்புதான், எங்களை மன்னிச்சிருங்க. நான் அந்த நிச்சயதார்த்த முடிவானப்பவே அவனுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணேன். அவன் சொன்ன மாதிரி ஏதோ கெட்ட நேரம் கடைசி இப்படி கொண்டு வந்து விட்டுருச்சு. தயவு செய்து இந்த விஷயத்த அம்மா கிட்டே அப்பா கிட்டே சொல்லி நீங்க தான் புரிய வைக்கணும் சித்தி. நான் புரிய வைக்கணுமா? உங்க அம்மாவை பத்தி தெரிஞ்ச மாட்டி பேச அவட்டெல்லாம் இந்த விஷயத்த சொன்னா சொல்லி முடிக்க முன்னாடி ருத்ர தாண்ட வாடிடுவா. ஆனா இப்படி ஒரு அம்மாவை வச்சுக்கிட்டு நீ பயப்படாம லவ் பண்ணிட்டு வந்து நிக்கியம்மா. சித்தி ப்ளீஸ் சித்தி, அம்மா கிட்ட எடுத்து சொல்லி இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிருங்க. தயவு செஞ்சு கேட்கேன் சித்தி, எனக்காண்டி உனக்காண்டி நான் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ண முடியும். உன்னையும் இந்த பையனையும் உங்க அப்பா அம்மா கிட்ட ஒப்படைக்கேன். 2 பேரும் அவகிட்ட என்ன பேசி சம்மதம் வாங்கியலோ இல்ல வாங்க மாட்டேலோ அது உங்க பாடு. நான் இதுல தலையிட முடியாது. சரிதானா? சித்தி நீங்களும் ஒரு வார்த்தை எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்க சித்தி. அதெல்லாம் என்னால முடியாதுமா. நான் உங்க அப்பாவையும் அம்மாவையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கேன். நீங்களே பேசி முடிவு எடுத்துக்கோங்க. அப்புறம் தம்பி, என்கிட்ட பேசுற மாதிரிலாம் திமிர் பேச்செல்லாம் எங்க அக்கா கிட்ட பேச வேலை வச்சுக்கிடாது என்ன?
நீ பேசுற பேச்சுக்குனே உனக்கு பொண்ணை கொடுக்க கூடாதுன்னு வீம்புக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவா. பொறுமையா அமைதியா எடுத்து சொல்லி பேச பாரு, புரிஞ்சுதா? ஏட்டி சொல்லி வை, நான் போய் உங்க அம்மாவையும் அப்பாவையும் கூட்டு வைக்கேன். அதுக்கப்புறம் உன்னை சத்தம் கொடுக்கேன். உங்க அப்பா அம்மா கிட்ட வந்து நீ என்னத்த பேசுவியோ பேசி முடிவெடு. என்ன நிச்சயதார்த்த வேலையெல்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. சமையல்லாம் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ஆள்வல் வந்துகிட்டு இருக்காவோ. ஆமா, என் அவளெல்லாம் மறந்துட்டியா கூப்பிட இருக்கு? என்னத்த இப்படி சொல்லுதியா? நம்ம செல்விக்கு சொல்லாமலா? கண்டிப்பா என் பொண்டாட்டி சொல்லிருப்பாளா அவளுக்கும். எங்க கூப்பிட்டுருக்கா? என் அவளுக்கு நான் அன்னைக்கு காலையில போன் போட்டு பேசினேன், ஏட்டி நிச்சயதார்த்த வீட்டுக்கு வந்துருன்னு. அவ சொல்லுதா எனக்கு சொல்லவே இல்லம்மா, நான் வர முடியாதுங்க. புருஷனும் பொண்டாட்டியும் ஆளை கண்டு நடிச்சுக்கிட்டா பேசிய. அத்தா அண்ணா உன் கொழுந்தியா வந்து நிக்கா, என்னன்னு பேசு. என்ன மேகலா? ஏத்தான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் வீட்டுக்குள்ள வாங்களேன். பாப்பா போ, கொழுந்தியா கறி கூப்பிடுதல்ல, உடனே என்னன்னு கேட்டு ஓடு. இருக்கட்டு, நான் பேரா போய் பேசிக்கிட்டு. நான் வேணா வந்து செல்விட்ட சொல்லட்டுமா? எதுக்கு? நான் இப்படி தூரம் வீட்டு வாசலுக்கு வந்து என் பிள்ளைய கூப்பிடலையேன்னு சொல்லி அதுக்கப்புறம் நீ வந்து கூப்பிடுறது எனக்கு ரொம்ப மரியாதையாப்பா. என் பிள்ளைக்கு மரியாதை இல்லை, எனக்கும் மரியாதை இல்லை. நீதான் அப்பம் கூட பிறந்த அத்தையே மறந்துட்டிய. உனக்கு உங்க அக்கா கறி தான் முக்கியம். அதான் ஏன் மவளை விட்டுட்டு உங்க அக்கா மவளை கல்யாணம் முடிச்சுக்கிட்ட. இப்ப கொழுந்தியா கறி கூப்பிடுதா, போ அவட்ட போய் என்ன ஏதுன்னு கேளு. எதுக்கு இந்த கிழவி தேவையில்லாம எங்க அம்மாவே ஏசிட்டு கிடக்கா? உனக்கு கல்யாண வயசுனா அது என் மவளை தான் இருப்பா. அப்படி இருந்தும் அக்கா மவளை தான் கெட்டணும்னு அவளை கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்ட. எல்லாம் உங்க தாகாரி உங்களுக்கு சொல்லி வளர்த்துட்டா. அத்தையை ஒதுக்கிருங்க, நீங்களும் மட்டும்தான் ஒற்றுமையா இருந்துக்கணும், அத்தையை தூர தள்ளிருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா. அதை செஞ்சு முடிக்கிய என்னப்பா? ஏ ஆச்சி, எதுக்கு இப்ப எங்க ஆச்சியை எங்க அம்மையை ஏசிட்டு கிடக்கிய? வேற ஏசாம என்ன டீ செய்யணும்? உங்க அம்மையை பெற்ற அம்மை அதான் என் அண்ணன் பொண்டாட்டி. ஆரம்பத்திலேயே என்ன என் பிள்ளையில ஒதுக்கி ஒதுக்கி பாப்பா. போய் சேரதுக்கு முன்னாடி கூட உங்க ஆத்தால கூப்பிட்டு ஓ மவளைத்தான் நம்ம தம்பிக்கு கட்டி வைக்கணும், அத்தை மவளை கட்டி வச்சிடாத, அவளை அப்படியே ஒதுக்கிருன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டா. அதைத்தான் உங்க ஆத்தா கறியும் செஞ்சா. அத உண்மையை சொல்ல உனக்கு குத்துதோ? ஏன் அருமும் காலம்பரை வந்துரு என்னப்பா? வந்துட்டானா மகாராணி? ஏட்டி ஏன் அப்படி வாசல்ல நிக்கிய? வீட்டுக்குள்ள வேலையா இல்ல? ஆமாட்டி, வேலை விட்டு இல்லாம தான் அப்படி வாசல்ல நிக்காவோ. எத்த வாங்க, வீட்டுக்குள்ள வந்து இருக்க வேண்டியதானே, ஏன் வாசல்லே நிக்கிய? ஆமாமட்டி, அண்ணன் மவளை அண்ணன் வீடாவே இருந்தாலும் மரியாதை வீட்டு வாசல்ல மிதிக்க கூடாதுல்ல, அதான் வாசல்லையே நிக்கேன். எதுக்குள்ள இந்த அத்தை கிழவி இந்த வரத்து வரா? ஏக்கா செல்வி வீட்டுக்கு சொல்லலையோ உன் மவ கறி? சொல்ல போனோம்ல, அவ வீட்டுல இல்ல. அதை வச்சுக்கிட்டு தான் அவ போய் ஏசிட்டு கிடக்கா, அவன் அவளுக்கு சொல்லலன்னு. இது வேறையா? நம்ம வீட்டில் ஒரு நல்லது நடக்கல, பொதுவாக நமக்குன்னு ஒரு நல்லது நடக்கல, எங்கே இருந்து தான் அவள் வருவாளோ தெரியாது. அப்பம் கூட பிறந்தவான பேர். ஒரு நாள் ஒரு பொழுது நல்ல விஷயத்துக்கு சிரிச்ச மேனிக்கு முன்னே வந்து நின்றுட மாட்டா. நம்ம அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இப்படி தான் எமத்தில் தூட்டுக்கிட்டே கிடந்தா. அவள் போய் சேர்ந்துட்டாவோ, இன்னும் இவ போய் சேராமல் நம்ம உயிரை வாங்கிட்டு கிடக்கா. இப்போ என்னக்கா செய்ய? நான் பேசிக்கிட்டேன், நீ சும்மா இரு. எம்மா என்ன டீ உனக்கு என்ன? நீயும் அத்தானே உள்ள வாங்க, கொஞ்சம் பேசணும். பிறகு பேசிக்கிடலாம் மேகலா, உட்காந்து பேசவா நேரம்? ஒருபாடு வேலை கிடக்கு. உங்க வேலையெல்லாம் தூர வச்சுட்டு வாங்க, முக்கியமான விஷயம், நிச்சயதார்த்தம் சம்பந்தப்பட்ட விஷயம். வரலன்னா உங்களுக்கு தான் கேவலம் சொல்லிட்டேன். கேவலமா? என்ன டீ பேசுத? சீக்கிரம் அந்த கிளவிட்ட என்ன பேசணுமோ பேசி அனுப்பிட்டு 2 பேரும் உள்ள வாங்க. சரி பொறு, பறக்காத. ஏத்த செல்விக்கு சொல்லலைன்னா இப்படி கோவப்படுதிய? நாங்க அவ வீட்டுக்கு போய் சொல்ல போயிருந்தோம். வீட்டுல ஆள் இல்ல, கதவை அடைச்சு கிடந்து. இப்ப என்ன அவனா அடுத்த ஆளா? ஏன் அத்தம்மாவா தானே? என்னமோ நேத்து கல்யாணம் முடிஞ்ச சின்ன பிள்ளைக்கு சொல்லாதனக்கா நினைக்கிய? அவதான் முன்ன நின்று எல்லாம் செய்யணும். கணக்குக்கு ஏன் பேத்தி அவளுக்கு மவா முறை இல்லையா? அப்படியே உங்க அம்மையை போல பொய் பிராட் அளந்துக்கிட்டு ஐஸ் வச்சுக்கிட்டு பேச பிடிச்சிருக்க என்ன டீ? ஆமா, நீ பெரிய உலக உத்தமி. எங்க அம்மையை என்ன பாடுபடுத்தின? இத்தனை வயசாயும் கம்ப ஊனிக்கிட்டு சண்டை போடுறதுக்கு வந்து நிக்கால. வரலாம் என்ன பொம்பளை? கொரோனா நான் அப்போ கூட போய் சேராம தப்பிச்சிட்டாலே. என்னது டீ வாய்க்குள்ளேயே முடங்குதா? ஒண்ணும் இல்லத்த, தேங்காய் சாக்கு நிறைய கேட்டிருந்தானுவோ சட்னி அரைக்கிறதுக்கு. அது வாங்கி கொடுத்தானா என்னங்க தெரியல. இல்ல தம்பி வாங்கி கொடுத்தியா? இல்லக்கா, நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்கு, இனிமேதான் எடுத்து கொடுக்கணும். அதை சீக்கிரம் எடுத்து கொடு, நேராவது இல்ல அவங்க சமையல் வேலையை பார்ப்பாங்கல்ல. போ வீட்டுக்குள்ள போய் அந்த வேலையில பாரு. சரிக்கா. நீ எம்டிங்கனே நிக்க போயா? சரித்த, நான் போய் வேலையில என்ன ஏதுன்னு பார்க்க. நீங்க மறக்காம செல்வியை கூட்டிட்டு வந்துருங்க. என்ன கம்ப ஊனிக்கிட்டே பெரியவியெல்லாம் கொண்டு வந்து விடட்டாத்த? நடிக்காத டீ, வந்தவளுக்கு போக தெரியும். போய் வேலையில பாரு. சரித்த, நேரத்தோட வந்துருங்க. என்ன நான் போய் வேலையில பார்க்க. எப்படி போறான்னு பாரு. அப்ப கூட பிறந்த அத்தங்க மதிப்பும் இல்ல, பாசமும் இல்ல. எட்டி நிச்சயதார்த்த வேலை நடந்துகிட்டு இருக்கு, வெளியில ஆள் எல்லாம் உட்காந்துருக்காவோ. நீ என்ன இப்படி தனியா பேசணும் கூட்டு வந்து நிக்க வச்சிருக்க? பொறு, நீ சொல்றது எல்லாத்தையும் விட இது ரொம்ப முக்கியமான விஷயம். கொஞ்ச நேரம் நில்லுங்க, வாரேன். சித்து, தயவு செஞ்சு எங்க அம்மா அப்பா கிட்ட பேசல, கொஞ்சம் அமைதியா பேசுடா. சித்தி சொன்ன மாதிரி எங்க அம்மா டைப்பே அப்படிதான். ட்ரை பண்றேன். 2 பேரும் வாங்க. என்ன சொல்லணுமோ பேச உங்க அம்மிட்ட. ஏட்டி என்னது டீ சொல்லுத? கேட்கல உங்க அம்மே, சொல்லு. சித்தி நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க சித்தி. ஏக்கா, இந்த பையன் யாருன்னு தெரியுதா? கூட படிச்ச பையன் தானே டீ சொல்லி கூப்பிட்டு வந்தா. நீ தானே பார்த்த? வேற என்ன தெரியாதனக்கா என்கிட்ட கேட்க? கூட படிச்ச பையன் மட்டும் இல்ல, உன் வீட்டுக்கு வரப்போற மருமவன், உன் மாவா பார்த்திருக்க மாப்பிள்ள.
என்னடி சொல்லுத? ஆமாக்கா, 2 பேரும் மனசார விரும்புதாவலாம். உன்கிட்ட சொல்ல பயந்துகிட்டு உன் மாவா அவனை வர சொல்லி சொல்லியிருக்கா. ஏடி, அவ சொல்றது உண்மையாடி? இம்மா, என்ன மன்னிச்சிடுமா. நானும் ரித்துலும் 3 இயர்ஸ் லவ் பண்றோம். என்னால நீங்க சொன்ன மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்ன மன்னிச்சிடுமா. என் பாத வத்தி என் நெஞ்சில இடிய இறக்கிட்டியே. உன்னை எப்படியெல்லாம் நம்பணும்டி? இப்படி ஒருத்தனை இழுத்துட்டு வந்து நிக்க காட்டி நான் உன்னை வளர்த்தேன். என் நம்பிக்கையில மண்ணள்ளி போட்டுட்டியே படுபாவி. நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணி ஊரே கூடி நிக்க நேரத்துல இப்படி என் கழுத்து அறுத்துட்டியட்டி. உன்னையெல்லாம் அடிச்சு கொண்டாதான் என் ஆத்திரம் தீரும். நிறுத்துங்க. இப்ப எதுக்கு அவளை அடிக்க போறீங்க? அவன் மேல எந்த தப்பும் கிடையாது. தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு இப்ப அவளை அடிச்சுட்டா சரியாச்சா? நீ யார் அதை சொல்லதுக்கு? முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியே போ. போவத்தான் போறேன். நான் ஒன்னும் உங்க வீட்டுல உட்காந்து சாப்பிடுங்க வரல. அவளும் நானும் 3 இயர்ஸா லவ் பண்றோம். அவ வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க நான் விட மாட்டேன். நீ யார் அதை சொல்றதுக்கு? நீங்க யாரு அவ லைஃப் டிசைட் பண்றதுக்கு? ரித்துல், கொஞ்சம் அமைதியா பேசு ரித்துல். நீ கொஞ்சம் அமைதியா இருக்கா. பயந்து தான் கடைசி இப்படி கொண்டு வந்து விட்டுருக்க. என்னையவாது பேச விடு. நான் பேசும்போது குறுக்க பேசாத சொல்லிட்டேன். எப்ப என்ன ரொம்ப அதிகாரம் பண்ணுத? பாக்க படிச்ச பையனா இருக்கேன்னு வீட்டுக்குள்ள விட்டா நீ எல்லாம் மீறி பேசிக்கிட்டு இருக்க. நான் ஒன்னும் தப்பா பேசல பாட்டி. நீங்க எல்லாரும் தான் தப்பா நடந்துக்கிட்டீங்க. என் மேலேயோ அவ மேலேயோ எந்த தப்பும் கிடையாது. அவளை கேட்காம நீங்க என்ன முடிவு பண்ணீங்க? அவ வேண்டான்னு சொன்னா நீங்க வேண்டாம் நிறுத்தி தான் அவனும் கல்யாணத்தை. இப்ப அவ எங்க வீட்டு பிள்ளை. உனக்கு 3 வருஷமா தான் அவளை தெரியும். நாங்க பிறந்ததுல இருந்து அவளை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். எங்க பிள்ளைக்கு எப்ப என்ன செய்யணும், எது செஞ்சா நல்லது கெட்டது எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ வந்து எங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீங்க பெத்துட்டா வளர்த்துட்டா உங்க இஷ்டத்துக்கு ஆட்டி வைப்பீங்களோ? அவ என்ன பொம்மையா? நீங்க சொன்ன மாதிரியெல்லாம் ஆடுறதுக்கு அவளுக்குன்னு மனசு இல்ல. இப்ப நீங்கெல்லாம் திட்டி தீக்கிற அளவுக்கு அவ ஒரு தப்பு பண்ணிடல. அவன் அந்த விஷயத்த சொன்னப்பவே நான் அவளை என் கூட கூட்டிட்டு போறேன்னு தான் சொன்னேன். அவதான் அம்மா பாவம் அப்பா பாவம் குடும்பமான பேரும் அப்படி இப்படின்னு பேசி கடைசி இப்படி கொண்டு வந்து நிக்க விட்டுட்டா. நான் நினைச்சிருந்தா ரொம்ப நேரம் ஆகாது அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போவேன். இருந்தாலும் அவ இப்படி எல்லாம் கவலைப்படுதாலங்க ஒரே காரணத்துக்காண்டி தான் நான் இப்படி உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீ வந்து பேசிட்டங்கிறதுக்காண்டி தெருல போற உனக்கெல்லாம் நாங்க பொண்ணு கொடுத்துடணுமோ? நான் ஒன்னும் தெருவுல சும்மா போறவன் கிடையாது. பெரிய கிரானைட் ஓனர் எங்கப்பா. அவர் அவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கும்போது நானும் கொஞ்சம் ஏதாவது பிசினஸ் பண்ணணுங்கிறதுக்காண்டி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நானும் ஒரு ஆள் ஆனதுக்கு அப்புறம் தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதனாலதான் எங்க லவ் பத்தி உங்ககிட்ட யார்ட்டையும் சொல்ல வேண்டாம்னு நினைச்சிருந்தோம். நீங்க எப்படி அவசரமா ஏற்பாடு பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ என்ன சொன்னாலும் சரி, உன் பேச்சு எனக்கு பிடிக்கல, உன்னை எனக்கு பிடிக்கல. நீ பெரிய கிரானைட்கார மவனா இருந்தாலும் சரி, உனக்கு இங்க இடம் கிடையாது. வெளியில போ முதல்ல. ஆமா, பெரிய பணக்காரன்னு சொல்லி பிள்ளைகளை கட்டிட்டு போய் கொடுமைப்படுத்துக்கா. அப்படி கொடுமைப்படுத்துற ஆட்கள்லாம் நாங்க கிடையாது. என் வீட்டுல நான் ஒரே பையன். நான் சொன்னா இப்பவே கூட எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. பட் எனக்கு அதுல விருப்பம் இல்ல. நான் ஏதாவது ப்ரூஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கணுங்கிறக்காண்டி தான் இவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அதுக்காண்டி இவ்வளவு விட்டு கொடுத்துருன்னு நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் நீங்க நினைக்க மாதிரி எங்களை பிரிச்சிட முடியாது. அப்படி எங்களை மீறி உங்களால கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. ஏன்னா நாங்க 2 பேருமே மேஜர். நான் இவ்வளவு தூரம் சொன்னதையும் மீறி நீங்க அவளுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நான் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். சட்டப்படி எங்க லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ற ரைட்ஸ் எங்கிட்ட இருக்கு. நானா உங்க மாமா மாதிரி பயந்துட்டு இருக்க ஆள் கிடையாது. தம்பி, நீ இந்த பேச்செல்லாம் வச்சுக்கிடாத. நீ நல்லவனா இருந்தா எப்பவோ வந்து பேசியிருக்கணும். இப்ப கூட நீ தான் வந்து பேசுத. உன் தாய் தப்ப யாரையும் கூட்டு வரல. உன்னைய நம்பிலாம் நாங்க நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டு உனக்கு கட்டி வைக்க முடியாது. நீ என்ன பேசினாலும் நிச்சயதார்த்தம் இன்னைக்கு நடந்தே தீரும். கூடிய சீக்கிரம் கல்யாணமும் நடக்கும். நீ தயவு செஞ்சு விட்டு வெளியே போயிருப்பா. முடியாது. என்ன தவிர வேற யாரையும் ரேகா மேரேஜ் பண்ணிக்க மாட்டா. இந்த விஷயத்துல நாங்க 2 பேருமே உறுதியா இருக்கோம். உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவுதானே தம்பி. இப்ப என் பியாத்தி வாயாலேயே உன்னை வெளியே போன்னு சொல்ல வைக்கேன். அவ சொல்லிட்டா நீ வெளியே போயிருவல்ல? அவ ஒரு நாள் அப்படி சொல்ல மாட்டா. சொல்லிட்டா நீ சத்தம் கட்டாம வெளியில போயிடணும். ஓகே. இனி அவ இருக்க தேச பக்கமே நீ வந்து நிக்க கூடாது. நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது. ஏன் நடக்காது? என் பேத்தி நான் சொன்னதான் கேப்பா. இப்ப உன்னை பார்த்து வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லதான் போற. நீ தலை குனிஞ்சிட்டு போகத்தான் போற. அதையும் தான் பாத்துடலாமே. ஆனா ஒரு கண்டிஷன், அவளை அடிக்க கூடாது, திட்டக்கூடாது, துன்புறுத்த கூடாது. நீங்க கேட்ட கேள்விக்கு அவ பதில் சொல்லிட்டானா அவளை அப்படியே விட்டுறணும். கம்பல் பண்ண கூடாது. எங்க பிள்ளைகிட்ட எப்படி பேசணுமோ அப்படி நாங்க பேசிக்கிடுவோம். ரேகாம்மா, என்ன தங்கம் இதெல்லாம்? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் ஆகுமா மக்களே? இங்க பாரு, நடந்ததெல்லாம் விட்டுருமா. உன் வயசுக்கு யார் எப்படி பேசினாலும் நல்லதுக்கு சொல்ல மாதிரி தான் உனக்கு தெரியும். ஆனா உண்மையிலேயே உனக்கு நல்லது நினைக்கவோ நாங்க மட்டும்தான். வேற யாரும் நினைக்க மாட்டாவட்டி. வீணா அந்த பையன் பேச்ச கேட்டு சங்கடப்பட்டு போயிடாதம்மா. அத்தனை சனமும் கூடி நிக்கையில குடும்பம் மொத்த பேரும் கூடி உட்காந்து அழுவுத மாதிரி ஆக்கிறாதட்டி. இப்பமே அந்த பையனை வெளியில போய் சொல்லு. என்ன மக்களே ஒன்றும் சொல்லாம நிக்கா? நம்ம அப்பா அம்மா எல்லாம் தலை குனிஞ்சு நிப்பாவட்டி. நாளை பின்ன நம்ம யார்கிட்டயாவது முகம் கொடுத்து பேச முடியுமா? தயவு செஞ்சு இந்த பையனை வேண்டான்னு சொல்லி வெளியில அனுப்புமா. ஆச்சியோ, என்னை பத்தி மட்டும் ஆச்சியோ யாருமே நினைக்க மாட்டேங்கிங்க. ஓ நல்லதை மனசுல வச்சுதான் மக்களே இப்படி சொல்லுதேன் ஆச்சி. ஆச்சி உனக்கு கேடு நினைப்பனாமா? அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தான் நீ நினைக்காச்சி. என் மனசுல யார் இருக்கா, எனக்கு எது பிடிக்குமோ நீ கொஞ்சமாவது யோசிக்காச்சி. மக்களே, நீ சின்ன பிள்ளைமா, உனக்கு நல்லது கெட்டது தெரியாது. உன் வயசுக்கு நீ நினைக்கதான் சரின்னு தோணும், மற்றவங்க செய்ததெல்லாம் தப்புன்னு தோணும். ஆனா காலங்கள் போன பின்னாடி தம்பி உனக்கு புரிய வரும். நல்லா இருப்பம்மா, இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. அந்த பையனை இப்பவுமே வெளியில போய் சொல்லு. இந்த மன்னிச்சிராச்சியோ, என்னால ரித்துல மறந்துட்டு வேற யாரோடையும் வாழ முடியாது. நீங்க நினைக்க மாதிரி வேற ஒரு பையனோட என்னை கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா
கண்டிப்பா நான் ஏதாவது விஷத்தை குடிச்சிட்டு செத்துருவேன் ஆச்சி. ரேகாமா அதான் என்னாச்சுதா? இளைய தம்பி என்னல ஆச்சு? என் மேகலா போய் தண்ணி கொண்டாட்டி. அண்ணா போறேம்மா. எங்க என்னங்க ஆச்சு? எங்க எங்க ஏதாவது பேசுங்கங்க. ஆண்டி ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணட்டுமா? இப்பா இப்பா என்னப்பா ஆச்சு? இப்ப எந்திரிங்கப்பா. இப்பா துரப்பட்டி நல்லா இருந்த மனுஷன் இப்படி சாச்சிட்டு நல்ல மரியாட்டி நடிக்க உன்னாலதான் இவ்வளவு. எங்க எந்திரிங்கங்க. ஏங்க இம்மா இது குடும்பம் அத்தான்ட்ட. ஐயா கொஞ்சம் குடியா, கொஞ்சம் தண்ணி குடிச்சு பாரியா என்னன்னு. போதும்க்கா. ஏலே தம்பி என்ன நடந்தாலும் தைரியமா இருக்கணும்னு எனக்கு சொல்லுவலால. இப்படியா பசங்கன்னு நெஞ்ச பிடிச்சிட்டு சாய்வ. நாங்க எல்லாரும் பதறிட்டோம் தெரியுமா. நீ ஒன்றும் கவலைப்படாதல. பிள்ளைய பத்தி நல்லபடியா எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும். நம்ம குறிச்ச நேரத்துல பிள்ளைக்கு கல்யாணமும் நடக்கும். அதையெல்லாம் பத்தி நீ கவலைப்படாதப்பா. இவங்க என்ன இதை காரணமா வச்சு என்கேஜ்மெண்ட் நடத்திடுவாங்க போலயே. என்னாலயும் இந்த நேரத்துல எதுவும் பேச முடியலையே. அக்கா நான் இருக்கம்ல உன் கூட. உன்னைய தலை குனிய விட்டுருவேனா? நல்லபடியா நம்ம பேசி முடிச்ச மாப்பிள்ளைக்கு நம்ம பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம் நடத்தி வைக்கமுட. நீ இப்படி மலைஞ்சு போய் விழுந்துட்டிய. உன்னை விட்டா எனக்கு யாரெல்லாம் இருக்கா? பிள்ளைய பத்தி நீ கவலைப்படாத. எப்படியாவது அவ கல்யாணத்துக்கு சம்மதிச்சே ஆவா. நம்ம நல்லபடியா நம்ம நினைச்சபடி கல்யாணம் முடிச்சு வைப்போம். உனக்கு ஒரு அவமானமும் வராதுப்பா. தைரியமாயிரு. ஏக்கா இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி இருக்கா? இல்லை தம்பி என்னல சொல்லியா? ஆமாக்கா, எனக்கு மற்றவங்களை விட என் பிள்ளை தான் முக்கியம். அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவன் மனசுக்கு பிடிச்சவனுடைய அவள் வாழட்டும். இப்போ ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எப்பா உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ப்பா. மன்னிச்சிருங்கப்பா. பரவாயில்ல மக்களே, என் பிள்ளை மனசை உடைஞ்சு அழுகுறதே என்னால தாங்க முடியாது. அப்படி இருக்கையில செத்து போயிருவேன்னு நீ சொல்லிட்டியம்மா. அப்பா தாங்குவேனா? எதா இருந்தாலும் அப்பா மட்டும் முதலையே சொல்லியிருக்கலாம்லம்மா. இப்போ சாரிப்பா. சாரிப்பா. சரி போட்டு மக்களே போட்டு. உனக்கு பிடிக்காம அப்பா எதுவுமே செய்ய மாட்டேன். உன் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையே கல்யாணம் முடிச்சு வைக்கும். சந்தோஷமாம்மா. இனி ஆளக்கூடாதுன்னு மக்களே. தேங்க்ஸ் அங்கிள். தேங்க்ஸ் சொல்றதுலாம் இருக்கட்டும் தம்பி. என் பிள்ளை மலை போல உங்களை நம்பியா. நீங்க கடைசி வரைக்கும் அவளை நல்ல முறையா பாத்துக்கிடுவீங்களாப்பா? டோன்ட் வரி அங்கிள், நான் கண்டிப்பா பார்த்துப்பேன். உங்களுக்கு எப்படி உங்க மாவா அழுததை தாங்க முடியாதோ அதே மாதிரி தான் எனக்கும். அவள் அழுதாலும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி நானும் நல்லா பார்த்துப்பேன் அங்கிள். ஆனால் ஒரு 6 மந்த் மட்டும் போருங்க. நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அப்படி இல்லைனா ஜாப்ல பிளேஸ் ஆகணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று 6 மந்த்துக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னன்னு. என்னால் இன்கம்னு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் எப்பா அம்மா கிட்ட ஈஸியாக அந்த மேட்டரை சொல்ல முடியும். அவங்க இதுக்கு தடையே சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து என்னையும் அவளையும் சேர்த்து வச்சிருவாங்க. ப்ளீஸ் ஒரு 6 மந்த் மட்டும் வெயிட் பண்ணுங்க அங்கிள். சரி தம்பி, நீங்க சொல்றதை நாங்க நம்புதோம். நீங்க பிள்ளைய கைவிட்டுற மாட்டீங்களா? மாட்டேன் அங்கிள், நான் தான் சொல்லிட்டோம்ல, நான் எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்ட மாதிரி பார்த்துக்கிடுவேன். ஏ ரேவதி, சொல்லுங்கங்க. ஏங்க இப்படி பசங்கன்னு நெஞ்ச பிடிச்சிட்டு விழுந்துட்டியா? நான் பதறிட்டேன் தெரியுமா? ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். இங்க பாரு, நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நிறுத்திடுவோம். நமக்கு நம்ம புள்ள தாம்மா முக்கியம். அவளை அள வச்சு நம்ம என்னத்தை சாதிக்க போறோம் சொல்லு. நீ முரண்டு பிடிக்காம சரின்னு ஒத்துக்கோமா. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் கேட்காமலா போவேன். ஆனா எப்படி நிச்சயதார்த்தத்தை இன்னைக்கு நிறுத்த முடியும்னு தெரியலையா? இப்ப எந்த விஷயத்த சொல்லி நான் நிறுத்த முடியும்? என் மாவா ஒரு பையனை விரும்புதுன்னு சொல்லிட்டா, அதனால நிச்சயதார்த்தம் வைக்கலன்னு சொல்லவா? ஊர் பூரா என் பிள்ளைய என்ன பேசாலும்னு தெரியுமாங்க? லட்சுமி அக்கா ஊரெல்லாம் சொல்லிருப்பாவ. இப்ப நிச்சயதார்த்தம் பண்ண எல்லாரும் வேன்ல ஏறி உட்கார்ந்து வந்துகிட்டு இருப்பாவ. வார மக்கள்கிட்ட நான் என்ன சொல்ல முடியுங்க? என்ன பதில் சொல்லுவேன்? ஏக்கா என்னடி நிச்சயதார்த்தத்தை எப்படி நிறுத்த நான் சொல்லுதேன். நான் சொல்றதெல்லாம் நீ கேட்ட அப்படின்னா 2 வீட்டுக்கிடையும் சண்டையாவாம ஊர்க்காரங்க கிட்ட கெட்ட பேரும் எடுக்காம நம்மளால நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியும். அது எப்படி டி? முதல்ல ஃபோன் எடு, லட்சுமி அக்காக்கு கால் பண்ணு. நான் என்னென்ன சொல்றனோ அதை அப்படியே அவகிட்ட சொல்லணும், சரியா? என்னட்டி சொல்ல போற? சொல்லுறதை மட்டும் செய்யிக்கா. ஒரு சில விஷயங்கள்லாம் உனக்கு விவரம் பத்தாது. அதனால இந்த விஷயத்துக்கெல்லாம் நான் அக்காவாவும் நீ தங்கச்சியாவும் இரு. நான் சொல்றதை மட்டும்தான் நீ செய்யணும், சரியா? என்னம்லாமோ சொல்லுத. சரி, நான் போன் அடிக்கேன். எம்மா, வீட்டுல யாரும் இருக்கீங்களா? வாங்க தாத்தா, என்ன விஷயம்? எம்மா, உங்க அம்மா இல்லையா? இருக்கா தாத்தா, நான் கூப்பிடுதேன். எம்மா. என்னடி? என்ன மக்களே, இந்த தாத்தா தாம்மா உன்னைய கூப்பிட சொன்னாவே. என்னன்னாச்சு? கூப்பிட்டீங்களோ? வியாபாரம்லாம் முடிஞ்சா? நல்லபடியா முடிஞ்சுமா. வேற நீங்க எனக்கு 480 ரூபா தரணும். 480 ரூபா தரணுமா? என்ன பேசியாச்சு? நாங்க தான் வாங்கினதுக்கு ரூபா கொடுத்துட்டோம்ல. வேற யாரையும் நினைச்சு மறந்து போய் எங்க வீட்டுல வந்து கேட்கேன்னு நினைக்கேன். இல்லம்மா, உங்க வீட்டுல ஒரு வளர்ந்த பிள்ளை உண்டுல, உங்க மருமவா. ஆமா. அந்த பிள்ளை 1 கிலோ காண்டு எள்ளு புண்ணாக்கு வாங்குச்சுமா. அந்த ரூபாயை எங்க அத்தையிட்ட வாங்கிக்கோன்னு சொன்னிச்சு. என்ன அண்ணாச்சி சொல்லுதியா? ஆமாமா, அவ கூட 2-3 பேர் வாங்கினாவே. இந்த பிள்ளையும் 1 கிலோக்கு வாங்கிக்கிட்டு எங்க அத்தையிட்ட போய் ரூபா வாங்கிக்கோங்கன்னு சொன்னது. அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். சீக்கிரம் கொடுங்கம்மா, எனக்கு பசுக்கு நேராகுது. என்னண்ணே அவ கேட்டான்னு இப்படி 1 கிலோவுக்கு கொடுத்துட்டு என்கிட்ட வந்து கேட்கியா? அவகிட்டே ரூபா வாங்கிருக்கலாம்ல. அந்த பிள்ளை தான் சொன்னிச்சு, எங்க வீடு தெரியுமா தாத்தா, எங்க அத்தையிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு. சரி, உங்க மருமகன் தானே, நீங்க தருவீங்களான்னு நினைச்சிட்டு நானும் கொடுத்துட்டு வந்துட்டேன். இது வேறையா? எம்பிட்டு 1 கிலோ வாங்கிருக்காவமா, 480 ரூபா.
ஏ அம்மா 480 ரூபாய்க்கா வாங்கினா பேதில இருவா 480 ரூபாய்க்கு வாங்கி அவ வாயில போடணும்னு என்ன இருக்கு? இன்னைக்கு அவ வீட்டுக்கு வரட்டும் இருக்கு அவளுக்கு. இருங்க அண்ணாச்சி, நான் ரூபா கொண்டு வரேன். என்னங்க? சரிம்மா நான் வாரேன். இனிமேலாம் என் மருமக சொன்னான்னு சொல்லிட்டு என்கிட்ட ரூபா கேட்டு வந்து நிக்காதே அண்ணாச்சி. அவ வாங்கினானா அவட்டே ரூபாய் வாங்கிக்கிடுங்க, சரியா? சரிம்மா நான் வாரேன். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. வீட்டுக்கு வந்து எனக்கு திங்கிறதுக்கு 1/4 கிலோ வாங்கி தந்துட்டு உன் மருமகளுக்கு 1 கிலோ வாங்கி கொடுக்க என்ன? ஆமா, நான் வாங்கி கொடுத்தேன். நீ பார்த்தா அன்னைக்கு அந்த எரும மாடு கட்டையில உணர் இல்லாம 1 கிலோக்கு வாங்கி தின்னுட்டு என்னை ரூபா கொடுக்க சொல்லிட்டாலும் நானே வயிற்றுச்சல் இருக்கேன். இதுல நீ வேறையாட்டி? அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா மெனக்கட்டு இந்த கிழவரை தேடி கண்டுபிடிச்சு 1 கிலோ வாங்கி உங்ககிட்ட ரூபா வாங்கிட்டு வர சொல்லியிருப்பா. அப்ப நான் திங்கம்னு போட்டிக்கு தானே திங்கன்னு அலையுதா? என்ன இன்னையோடய முடிஞ்சிருது? இன்னொரு நாள் இந்த கிழவர் வரமாட்டாரோ அன்னைக்கு வாங்கிக்கிட முடியாதோ? எதுல எல்லாம் என் கூட போட்டி போடுதான்னு பாரு. அவ புத்தி தெரிஞ்சதானே டி. எதுல இருவா 500 ரூபா நோட்டை மாத்தவே கூடாதுன்னு பொத்தி வச்சிருந்தேன். இப்ப அதை 20 ரூபா நோட்டா மாத்திட்டாலே. வரட்டும், அளப்பட்டுட்டு எப்படியும் சேலையை உடுத்துக்கு இங்க தானே வருவா. அப்ப இருக்கு அவளுக்கு கச்சேரி. இக்கா, எல்லா தாம்பளத்திலயும் எல்லாத்தையும் வச்சுட்டீங்களோ? ஆமா லட்சுமி அக்கா, ஓரளவுக்கு வச்சாச்சு. தாம்பளம் 5 தான் இருக்கு. ஒரு 7 தாம்பளமாவது கொண்டு போண்டாமா? ஆமா மல்லியா, கொண்டு போகணும். சாந்தி 2 தாம்பளம் கொண்டு வரம்னா. சரி. அதுல நிரம்ப பூ வைக்கணும்க்கா. பூவெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்களா? நான் என் மாவே வாங்க போனாமா. சரி. என்னங்க தாம்பளம்? இப்பதான் லட்சுமி அக்கா சொல்லி வாய முடினாவ சாந்தி கொண்டு வந்துருவா தாம்பளத்தன்னு. சொன்ன உடனே வந்துட்டா. எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? இனி சேலையை மாத்தி கிளம்ப தானே? ஆமா நாலுமணி, இவ்வளவு நேரம் நீங்க எங்க இருந்திய? வீட்டுல தான் சின்ன பொண்ணு என் மாவளை குளிக்க வச்சு ரெடி பண்ணணும்ல. அதான் குளிக்க வச்சேன். இப்ப தலையை காய வச்சுட்டு அன்னைக்கு இங்க கொடுத்துட்டு வருமேன்ட்டு வந்தேன். இனி நானும் போய் சேலையெல்லாம் மாத்த வேண்டியதான். அது சரி, மேக்கப் பண்றதுன்னா நாலுமணிக்கு நல்லா பிடிக்குமே. ஆமா, நம்ம பொண்ணா பிறந்ததே மேக்கப் பண்ணிட்டு தானே. இந்த குடுப்பனா ஆம்பளைகளுக்கு உண்டா? கிடையாது. சரி, கொஞ்ச காலம் தானே. பிள்ளைகளு பெரிய பிள்ளைகள் ஆயிட்டுனா நம்ம அலங்காரம்லாம் பண்ணிக்கிட முடியாது பெருசா. ஏன்க்கா ஏன் பண்ணக்கூடாது? நாமளாம் என் மாவா சமைஞ்சு பெரிய பிள்ளையாயி அவளை கெட்டி கொடுத்த பிறகு கூட அழகா மாடலா சேலை கட்டுவேன். மாடலா ஆரி ஒரு பிளவுஸ் சட்டையும் போடுவேன். அது நல்லா இருக்காதுல சாந்தி. பிள்ளைகளு பெரிய பிள்ளை ஆயிட்டுனா நம்ம அதுவளை தானே அலங்காரம் பண்ணி அழகு பார்க்கணும். நமக்கு என்ன அலங்காரம் அதுக்கடுத்து? யாருக்கா சொன்ன அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கேரளாக்கெல்லாம் போய் பாருங்க, வயசான ஆச்சி கூட தலை நிறைய பூ வச்சு கண்ணு நிறைய மை போட்டு அண்ணன் அழகா இருக்காவோ. நம்ம ஊர்ல தான் வீட்டுல வளர்ந்த பிள்ளை இருக்கு, அதை செய்யாத இதை செய்யாதன்னு சொல்லி வச்சிருக்காவோ. எதுக்கு அப்படியெல்லாம் இருக்கணும்? நம்ம ஆசைப்பட்ட மாதிரி கடைசி வரைக்கும் நல்ல முறையில சேலை துணிமணி உடுத்தி நிறைய பூ வச்சு பொட்டு வச்சு மாடலா வளையல் போட்டு அப்படி நம்ம வாழ்க்கையை கழிக்கணும்க்கா. பிள்ளைகள் பெருசா வளர்ந்ததுக்கும் நம்ம துணிமணி உடுத்ததுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இருந்தாலும் ஊருக்குள்ள நம்ம பேசவில்ல சாந்தி. யாரு பேசுவா? பேசினா பேசிட்டு போறாள்வோ. அவளோட என்னத்துக்கு பேசலாம்னு நினைக்கிய? அவளுக்கு வயிற்றுச்ச. நம்மளும் இவ்வளவு மாதிரி அழகழகா எடுத்து கெட்ட முடியலையே அப்படின்னு ஊருக்குள்ள 4 பேர் அலைவாள்வோ. பொட்ட பிள்ளை பிறந்த உடனே காலில் கிடக்க கொலுசு முதல் கூட கழட்டிடுவாள்வோ. கேட்டா பொம்பளை பிள்ளை பிறந்துட்டு நான் பெரிய பொம்பளை ஆயிட்டேன், இனிமே நான் அதெல்லாம் போட்டு நடக்கக்கூடாது, அது நல்லா இருக்காது அப்படிம்பாள்வோ. அது ஒரு பெருமைன்னு நினைச்சிட்டு திரிதாள்வோ. எதுக்கு அப்படி இருக்கணும்? நம்ம உடம்பு நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம துணிமணியில் எடுத்து போட்டு கொடுத்தோம், நம்ம மலையில போடுதோம், கொலுசு போடுதோம், என்னனாலும் செய்யலாம். எவா என்ன சொன்னா நமக்கு என்ன? அதுவும் போவே எனக்கெல்லாம் எந்த சேலை கட்டினாலும் அழகா இருக்கும். ஒவ்வொருத்திகளுக்கு அந்த மூஞ்சி வாய்க்காத பத்தியெல்லாம் அந்த கடுப்புலையும் கொஞ்சம் பேசுவாள்வேன். நான் அதெல்லாம் கண்டுக்கிடவே மாட்டேன். எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் நம்ம தனியா தெரியணுக்கா. அந்த அளவுக்கு அழகா மேக்கப் போட்டு போகணும். அதை விட்டுட்டு அவ அப்படி சொல்லிடுவா, இவ இப்படி சொல்லிடுவான்னு ஏவளை பத்தி கவலைப்படாம நிம்மதியா வாழ்ந்து பாருங்க. அந்த வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை. அவ சொல்லிடுவா இவ சொல்லிடுவான்னு யோசிச்சேன்னு வைங்களேன், உங்க வாழ்க்கை உங்களுக்கு கிடையாது. பரவாயில்லையே, 4 முடி வாழ்க்கையில இன்னைக்கு தான் உருப்படியா 4 வார்த்தை பேசுது. ஏம்மா பூ வாங்கிட்டு வந்துட்டேம்மா. வாங்கிட்டு வந்துட்டியா மக்களே? ஐல நின்னுங்க. அண்ணன் கடையில தேங்காய் வாங்கிட்டு நிக்காமா, நீ போ நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டான். சாந்தி, இந்த பூவை தாம்பளத்துல அடிக்க வைமா. கொண்டாங்கக்கா. என்ன மாப்பிள்ள கிருஷ்ணா, இன்னும் ரெடியா வேலையா? இனிமேதான்க்கா. ஆமா, ராசன் இன்னும் காணும். உங்க அண்ணன் தூங்கிட்டு கிடப்பாவே. நான் போய் தான் தண்ணி தெளிச்சு எழுப்பி குளிப்பாட்டி கூட்டிட்டு வரணும். ஏன் சின்ன பொண்ணு எப்பவுமே ராச முன்னேறத்துல வந்துருவானா? இன்னைக்கே அப்படி நேராக்கிட்டான். அவிகளுக்கு இந்த வாரம் லீவே கொடுக்கலக்க. வேலை ஜாஸ்தி, கிருஷ்ணாவுக்கே தெரியும்னு நினைக்கேன். ஆமாக்கா, அவனுக்கு வேலை கொஞ்சம் ஜாஸ்தி தான். நான் தான் வந்துட்டு சொன்னேன், நல்லா தூங்கி எந்திரிச்சு சாயங்காலமா கிளம்பி மட்டும் வந்தா போதும், நானும் இல்லைன்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னு. சரி, ஒரே கம்பெனியா இருக்கப்பே உங்களுக்குள்ள எல்லாம் தெரிஞ்சுக்கிடுது. ஆமா. என்ன எல்லாரும் என்ன இதையா வேலையெல்லாம் நடக்கா? வாவல்லி வாச்சம்பா. சும்மா அப்படியே வந்தோம், என்னென்ன வேலையெல்லாம் பாத்துருக்காவோ என்ன ஏதுன்னு பாத்துட்டு போமேன்னு. இன்னும் தாம்பளம் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தனும் கிளம்ப பாடு இல்ல. மாப்பிள்ள பையனை இன்னும் புது துணி ஒன்றும் போடல போலையே. ஒன்னு நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் செம்பா. எல்லாம் முடிஞ்சு இனி துணியை மாத்திட்டு கிளம்ப வேண்டியதான். சரி. வான் அடிக்க மாதிரி சத்தம் கேக்கு. ஹலோ. ஏக்கா, என்ன செய்திய? எல்லாரும் கிளம்பிட்டீங்களோ? ஆமாம்மா, தாம்பளம்லாம் எடுத்து வச்சாச்சு. இனி துணிமணியெல்லாம் உடுத்திட்டு அந்த அன்னைக்கு வேன் ஏற வேண்டியதான். அங்க எல்லாரும் வந்துட்டாவலாமா? வந்துட்டாவக்கா. ஏன் ரேவதி குரலே சரியில்லை? ஏக்கா, இந்த நிச்சயதார்த்தம் நடக்காதுக்கா, நிறுத்திடுவோம்.